சீதாராமன் கதை சுபஞானம் பிறவியின் பயன் தரும் பேரின்பதானம். அருளுடன் பொருள் தரும் ஆனந்த கீதம் அதிர்வேன ஓங்கிய ஸ்ரீ விஷ்ணு பாதம். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். பிரபு, மகாதேவரின் கருணையினாலும் தங்களது ஆசீர்வாதத்தினாலும் சமுத்திரத்தின் மீது 100 யோஜனைக்கான சேதுவின் நிர்மாணம் முழுமையடைந்து விட்டது பிரபு. அனுமனே, இந்த வெற்றிக்கு நீங்கள் அனைவரும் தான் முக்கிய காரணம். மகாதேவரே, ஜெகத்தினை ஆள்பவரே, நான் வணங்கும் இறைவனே, தங்களது அனுகிரகத்தினால் மட்டும்தான் இயலாத காரியத்தை எங்களால் எளிதாக நிகழ்த்தி காட்ட முடிந்தது. இந்த ராமனின் கோடான கோடி வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். பரமேஸ்வரா, தங்களிடம் மற்றொரு வேண்டுகோளும் உள்ளது. என்னுடன் இருக்கும் அனைவருக்கும் தங்களது பக்தியை அனுகிரகியுங்கள். ஒருவேளை தங்களது பக்தியின்றி என்னை மட்டுமே காண வந்தால் அவனுக்கு என் சேவையின் பலன் கிட்டாமல் போகும். பரமேஸ்வரா, என் பிரபுவே, தங்களுக்கு ஏராளமான பெயர்கள் உண்டு. இப்பொழுது இந்த ராமனுக்காக ஒரு பெயரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று முதல் இங்கு இருப்பவர்கள் அனைவரும் தங்களை ராமேஸ்வரர் என்று அழைப்பார்கள். ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய மகாதேவாய நமக. ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய மகாதேவாய நமஹ. பிரபு, ராமேஸ்வரர் என்ற பெயர் வைத்தீர்களே, அதற்கான அர்த்தம் என்ன? அனுமனே, ராமனின் ஈஸ்வரன் ராமேஸ்வரர் ஆவார். நான் பரமசிவனின் சேவகன், அவர் என் சுவாமி ஆவார். ஆதலால் இனி இவர் ராமேஸ்வரர். சம்போ மகாதேவா.
மகாராஜா சுக்ரீவர் மற்றும் வானர வீரர்களே, நலன் நீலனின் சிற்பக்கலையும் மற்றும் தங்களது கடினமான உழைப்பும் தான் 5 நாட்களுக்குள் இந்த காரியத்தை வெற்றி பெறச் செய்தது. இதுவரை இந்த புவியில் எவரும் இதை போன்ற பாலத்தை அமைத்ததில்லை. இந்த மாபெரும் பாலத்தை அமைத்து தங்களது வீரத்தையும் சாகசத்தையும் இந்த உலகிற்கு மிக அருமையான முறையில் வெளிப்படுத்தியுள்ளீர்கள். மதிப்பிற்குரிய வீரர்களே, 100 யோஜனைகள் கொண்ட சாகரத்தின் மீது பாலத்தை அமைத்து நீங்கள் அனைவரும் எனது லட்சியத்தை சுலபமாக்கி விட்டீர்கள். எந்த வெற்றி நமக்கு எட்டா கனியை போல் இருந்ததோ அது தற்பொழுது மிக அருகாமையில் வந்துவிட்டது. சாகரத்தில் உள்ள இந்த சேது தங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. மதிப்பிற்குரிய வீரர்களே, வாருங்கள், சேதுவின் மூலமாக சாகரத்தை கடந்து இந்த புவியில் இருந்து அதர்மத்தையும் அநீதியையும் முற்றிலுமாக விலக்கிவிடக் கூறுகிறது. அந்த பவானி தாயை மனதில் கொண்டு மகாதேவரின் ஆசியை சிரத்தில் சுமந்து இங்கிருக்கும் சேதுவின் வாயிலாக சமுத்திரத்தை கடக்க புறப்படுங்கள். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. பிரபு, தங்களது பாத கமலத்தைக் கொண்டு இந்த சேதுவில் நடந்து தயை கூர்ந்து அதை புனிதப்படுத்துங்கள். இதுவே எங்கள் அனைவரின் விருப்பமாகும் பிரபு. பிரபு ஸ்ரீராமர் வாழ்க! பிரபு ஸ்ரீராமர் வாழ்க! ராமேஸ்வரம் எனும் ஸ்தலத்தினை அருளி தொடர்ந்தது ராமனின் பயணம். மிதந்திடும் பாறைகள் இறைவனை சுமக்க, கற்களும் அடைந்தது மோட்சம். வானர சேனைகள் சூழ்ந்திடும் பயணம், வானர சேனைகள் சூழ்ந்திடும் பயணம், பரமனின் நாடகமே. ராமேஸ்வரம் எனும் ஸ்தலத்தினை அருளி தொடர்ந்தது ராமனின் பயணம். நளனுடன் நீலனின் சாபங்கள் வரமாய் அமைந்தது இறைவனின் சேவைக்காய். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, இணைந்தது வானரும் சேனைகளாய். சிவனும் விஷ்ணுவும் பரபிரம்ம ரூபம், சிவனும் விஷ்ணுவும் பரபிரம்ம ரூபம் என்பதை உணர்த்திடும் கதையே. ராமேஸ்வரம் எனும் ஸ்தலத்தினை அருளி தொடர்ந்தது ராமனின் பயணம்.
அழித்திட ஆயுதம் தாங்கி ராகவன் தலைமையில் பயணம். பூரணம் அவனே, போர்க்களம் அவனே, வெற்றியின் கதை களம் அவனே. சீதா தேவியை அடைந்திடும் பயணம், சீதா தேவியை அடைந்திடும் பயணம், ஹனுமனின் சுந்தர பயணம். ராமேஸ்வரம் எனும் ஸ்தலத்தினை அருளி தொடர்ந்தது ராமனின் பயணம். மிதந்திடும் பாறைகள் இறைவனை சுமக்க, கற்களும் அடைந்தது மோட்சம். நான் இதை நம்ப மாட்டேன். இது அசம்பவமாகும். இந்த புவி உருவானதிலிருந்து சமுத்திரத்தை எவரும் கடந்ததில்லை. இதை நம்ப இயலாது. ஆனால் அந்த சம்பவம் இப்போது நிகழ்ந்து விட்டது. அதுவும் 5 தினங்களுக்குள். சமுத்திரத்தின் மீது அவர்கள் பாலத்தை அமைத்து விட்டார்கள். சமுத்திரத்தில் பாலத்தை அமைத்துள்ளார்களா? என்னால் இதை நம்ப முடியவில்லை. இது எவ்வாறு சாத்தியமாகும்? அப்படி என்றால் ராமன் லங்கை வந்து விட்டானா? மாதா, ஏனென்று விளங்கவில்லை. ஏனோ இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். என் இதயத்திலிருந்து சங்கடங்கள் என்னை விட்டு வெகு தூரம் பறந்தோடி விட்டது. உன் மகிழ்ச்சிக்கு காரணம் இருக்கிறது மகளே. உன் துயரம் முடியப் போகிறது. சமுத்திரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் பாலத்தில் பிரபு ஸ்ரீராமர் தன் பயணத்தை துவங்கிவிட்டார். என்ன? இது நிஜம்தானா? மகாராஜா இலங்கேஸ்வரர் வாழ்க. மகாராஜா, ராமனும் அவனது வீரர்களும் பாதி சமுத்திரத்தை கடந்து விட்டார்கள். அற்புதம். மகாராஜா சுக்ரீவரே, நம் வீரர்கள் அற்புதமாக கூடாரத்தை அமைத்துள்ளார்கள். பிரபு, மிகுந்த தொலைநோக்கு சிந்தனையுடன் மகாராஜா விபீஷ்ணர் இந்த கூடாரங்களை அமைக்க எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவர் கூறியவாறே நம் வீரர்களை சிறிய குழுக்களாக பிரித்து தனித்தனியாக வெவ்வேறு பகுதிகளில் கூடாரத்தை அமைக்க கூறினேன்.
நம் கவனம் தவறும் வேளையில் எதிரிகள் நம் மீது தாக்குதல் நடத்தினாலும் ஒரு குழு மற்றொரு குழுவிற்கு உதவி செய்ய முடியும் என்றார். பிரபு, வீரர்களின் கூடாரத்திற்கு இடையே தாங்கள் ஓய்வெடுப்பதற்கு ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் தாங்கள் அனைவரையும் தொடர்பு கொள்ள முடியும். இங்கிருக்கும் அனைத்திலும் சகோதரன் லக்ஷ்மணனின் கைவண்ணம் தெளிவாக தெரிகிறது. இல்லை அண்ணா, இந்த பாராட்டிற்கு நான் தகுதியானவன் அல்ல. அனைவரின் உழைப்பும் இதில் உள்ளது. பிரபு, தயை கூர்ந்து தாங்கள் தங்களது கூடாரத்திற்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பல நாட்களாக தாங்கள் உறங்காமல் இருக்கிறீர்கள். நான் ஓய்வெடுக்க வேண்டும் என்கிறீர்களா ஜாம்பவான் அவர்களே? படைத்தளபதியான நான் கூறியதற்காக நீங்கள் அனைவருமே பல இரவுகள் உறங்காமல் பணிபுரிந்து கொண்டிருந்தீர்கள். அண்ணா, தாங்கள் மிக நன்றாக அறிவீர். ஒரு வீரன் என்பவன் யுத்த பூமியில் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் விழிப்போடு இருக்க வேண்டும். ஒரு போர் வீரனின் கடமையை லக்ஷ்மணன் இப்போது உரைத்தான். உறங்கும் போதும் விழித்திருப்பதும், விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஓய்வெடுத்துக் கொள்வதும் ஒரு மாவீரனின் லட்சணமாகும். என்ன விஷயம் சுவாமி? தாங்கள் உறங்கவில்லையா? உனது இந்த அமைதியான முகத்தைக் கண்டு என் களைப்பு பறந்தது மண்டோதரி. என்ன இது? மின்னுகிறதே, அது என்ன? இரவை குளிர வைக்கும் சந்திரனில் ஒரு பொலிவு தெரிகிறது. அதுதான் இதற்கு காரணமா? பிரபு, தங்களை தரிசித்த மகிழ்ச்சியில் சந்திரதேவன் மிகவும் அழகாக பிரகாசிக்கிறார். ஆனால் மின்னும் சந்திரனை தவிர இந்த மின்னல் எங்கிருந்து வருகிறது? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. மேகங்கள் சேராமல் மின்னலானது எழாதல்லவா? அதுவும் தெற்கு திசையிலிருந்து. இதில் ஏதோ ஒரு ரகசியம் அடங்கியிருக்கிறது. கருணாமூர்த்தியே, தங்கள் குழப்பத்திற்கான விளக்கத்தை நான் அளிக்கலாமா? உண்மையில் இந்த பொலிவு சந்திரனுடையதல்ல. இதை பற்றிய முழு விவரத்தையும் விபீஷ்ணர் என்னிடம் உரைத்துள்ளார். அந்த பிரகாசமும் மின்னலுடையதல்ல பிரபு. அப்படி என்றால் இது என்ன? திரிகோணமலையின் உச்சியில் இலங்கேஸ்வரனின் ஆடம்பரமான மாளிகை உள்ளது. அந்த அரண்மனையில் இருக்கும் சபையில்தான் ராவணன் ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்துவான் என்று தகவல். அங்கு அவனுடன் அமர்ந்திருக்கும் மகாராணி மண்டோதரியின் காதில் இருக்கும் வைரத்தோடுதான் இவ்வாறு சந்திரனைப் போல் பிரகாசமாக நம் கண்களுக்கு தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் மகாராஜா தசானந்தனின் மகுடம் சிம்மாசனத்தில் இருக்கும் குடையில் உரசுவதால் அது இடியை போன்ற ஒலியை ஏற்படுத்துகிறது. ஆச்சரியமாக உள்ளது. சத்ருவான நாம் நம் படையை அழைத்துக் கொண்டு சமுத்திரத்தை கடந்து இதுவரை வந்துள்ளோம். எந்த நேரமும் நாம் இலங்கையை தாக்கக்கூடும். சிரத்திற்கு மேல்
மரணம் ஊஞ்சலாடும் இத்தருணத்திலும் அந்த ராவணனுக்கு கேளிக்கை விருந்தில் மயக்கம் இருக்கிறது. மாவீரர் லக்ஷ்மணரே, நாம் இப்போது கண்டது அனைத்தும் அந்த ராவணன் யுத்தத்தில் கையாளும் ஒரு யுக்தியாகும். ஜாம்பவான் அவர்களே, இதில் யுத்தத்திற்கான யுக்தி என்ன இருக்கிறது? எனக்கு விளங்கிய வரை நாம் இங்கு வந்திருப்பது கூட அந்த ராவணனுக்கு தெரியாது. நிச்சயமாக தெரிந்திருக்கும். நாம் இங்கு என்ன செய்தாலும் மறு கணமே அது அந்த ராவணன் செவிக்கு சென்றுவிடும். நமது வருகையை அறிந்த பிறகும் அவன் அச்சப்படாமல் தைரியமாக இருப்பது போல் பாவித்தால் எதிரிகளின் மனோதைரியம் குலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இலங்கை பிரஜைகளின் மனதில் யுத்தத்திற்கான பயம் எழாது. நமது வருகையினால் அவர்கள் மனதில் எந்தவித சலனமும் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில்தான் அவன் இவ்வாறு நடந்து கொள்கிறான். அப்படி என்றால் அவனுக்கு நாம் ஒரு முறை எச்சரிக்கை தர வேண்டும். ஒரு வீரனின் நியதி எதிரியை எச்சரித்த பிறகுதான் அவனை தாக்க வேண்டும். லக்ஷ்மணா, கூறுங்கள் அண்ணா. எனது தனுசை கொண்டு வா. அப்படியே அண்ணா. பிரபு, தனுசையும் பானத்தையும் கொண்டு தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எதுவும் இல்லை. ராவணனை எச்சரிக்கப் போகிறேன். நான் இலங்கை வந்துவிட்டேன் என்று அவனுக்கு தெரியப்படுத்தப் போகிறேன். பிரபு, தாங்கள் எங்களை காக்க வந்தவர். நாங்கள் தன்யனானோம். சுவாமி, இந்த பானம் யுத்தம் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் யுத்தத்திற்கான அனைத்து விஷயங்களையும் நாம் தீர்மானிக்க வேண்டும். பரிசாகவும் அன்பளிப்பாகவும் கொடுத்து வந்த பொக்கிஷங்களை தற்காலிகமாக தருவதை நிறுத்தி வையுங்கள். இந்த கட்டளை உடனடியாக நிறைவேற வேண்டும். இந்திரஜித், நம் வீரர்களுக்கு கட்டளையிடு. அவரவர் அவர்கள் இடத்திற்கு உடனே செல்ல வேண்டும். தங்கள் கட்டளை தந்தையே. பிரபு ஸ்ரீராமர்,
வணங்குகிறேன் பிரபு. நீடூழி வாழ்வாயாக. பிரபு, நம் படையில் உள்ள சிறு குழுக்கள் அவர்களுக்கு கூறப்பட்ட பகுதிக்கு சென்று விட்டார்கள். நமது சேனாதிபதியும் உப தளபதியும் தங்களுடைய கட்டளைக்காக தாங்கள் கூறிய இடத்தில் காத்துள்ளனர். தங்கள் உத்தரவு கிடைத்த கணமே யுத்தம் துவங்கிவிடும் பிரபு. தாக்குதலை நாம் எங்கிருந்து துவங்க வேண்டும்? எந்த திசையில் துவங்க வேண்டும் கூறுங்கள். என் மனதில் ஒரு ஆலோசனை தோன்றுகிறது. நாம் தாக்குவதற்கு முன்பு அந்த ராவணனுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பை தர வேண்டும். நம் மாவீரர்கள் இந்த அழகிய நகரத்தை துவம்சம் செய்வதற்கு முன்பு ராவணன் தக்க மரியாதையுடன் சீதையை அழைத்து வந்து என்னிடம் ஒப்படைத்து விட்டார். நான் அவனை மன்னிக்க தயார். தாங்கள் அவனை மன்னிப்பீர்களா? தாயிலும் மேலான அந்நியாரை அவன் அபகரித்து சென்றுள்ளார். அவனை மன்னிப்பீர்களா? சிறிதும் கருணையின்றி அவன் தந்தைக்கு நிகரான மகன் ஜடாயுவை வதம் செய்தான். லக்ஷ்மணா, இல்லையண்ணா, தங்கள் மனதை காயப்படுத்தியவனை நான் மன்னிப்பதாக இல்லை. லக்ஷ்மணா, சாஸ்திரத்தை மறவாதே. நல்ல குணம் கொண்டவனுக்கு மன்னிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் வீரனுக்கு அழகு. தேவகுரு பிரகஸ்பதி அவர்கள் ராஜநீதியை பற்றி கற்பிக்கும் பொழுது ஒன்றை விளக்கமாக கூறினார். இரு வீரர்களுக்கிடையே யுத்தம் நடக்கும் பொழுது ஒரு வீரனை மற்றொருவன் மன்னிப்பதன் மூலமாக அவனது நாடும் அவனது மக்களும் காப்பாற்றப்படுவார்கள் என்றால் யுத்தத்தை துறந்து மன்னிப்பதே தர்மம் என்று அவர் கூறினார். தனது சத்ருவிற்கு பாவத்திற்கான பிராயச்சித்தம் செய்ய வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார். இதுதான் ராஜ தர்மம். இதுவே ராஜநீதியும் ஆகும். ஆனால் தற்பொழுது என் கேள்வி என்னவென்றால், தூதனாக நான் எவரை அனுப்புவது? ஏனென்றால் நான் அனுப்பப் போகும் தூதன் புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும், அந்த புத்தியை பிரயோகிக்க தெரிந்த சக்திசாலியாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ராவணனை போன்றவன் கபட நாடகம் ஆடலாம். அண்ணா, அப்படி என்றால் நாம் அங்கு அனுமனைதான் அனுப்பியாக வேண்டும். இல்லை லக்ஷ்மணா, நாம் அனுமனை அனுப்பினோம் என்றால் நம் படையில் அவன் ஒருவன்தான் மாவீரன் என எதிரி கருதுவான். அதை நாம் அனுமதிக்க கூடாது. பிரபு, நாம் வேண்டுமானால் இளவரசர் அங்கதனை அனுப்பலாமே. ஆம், மன்னரின் ஆலோசனையை நான் ஆமோதிக்கிறேன். அங்கதா, நீ இளவரசன் ஆவாய். இந்த காரியத்தை செய்வாயா? பிரபு, மதிப்பிற்குரிய மன்னரும் முன்னோர்களும் இருக்கையில் தாங்கள் என்னை தேர்ந்தெடுத்திருப்பது எனக்கு பெருமைக்குரிய விஷயமாகும். தாங்கள் என்னை கௌரவித்து விட்டீர்கள் பிரபு. மிக்க நன்றி பிரபு. இளவரசே அங்கதா, ஒரு தூதனின் தலையாய கடமை சத்ருவின் அரசவையில் தன் சுவாமியின் செய்தியை தருவது, தன்னுடைய வார்த்தைகளால் சத்ருவை சம்மதிக்க வைப்பது. சத்ருவின் முன்னிலையில் தன் சுவாமியின் புகழ் ஓங்கும்படி செய்வது மட்டுமின்றி அவருடைய சுயமரியாதையை காத்து சத்ருவின் மனதில் தன் சுவாமியின் புகழை பதிய வைக்க வேண்டும். அதைவிட முக்கியம், தூதன் தன் சுயமரியாதையை காத்துக் கொள்வது. பிரபு, தங்களது கருணை பார்வை மதியற்றவன் மீது பட்டால் அக்கணமே அவன் மதி உள்ளவனாக, ஞானியாக, சர்வ வல்லமை கொண்டவனாக மாறுவானே. இளவரசே அங்கதா, நீ கொண்டு செல்லும் தகவலை பற்றி முதலில் நன்றாக புரிந்து கொள். ராவணன் சீதையை மரியாதையுடன் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த யுத்தத்திற்கு அவசியம் இருக்காது. இதுவே எனது செய்தியாகும். நீ ராமனின் சார்பாக
அமைதியின் தூதனாக செல்கிறாய். தங்கள் ஆசீர்வாதம் என்னுடன் இருந்தால் போதும் ரகுநாதா. வெற்றி திருமகள் என்றும் என் துணை நிற்பாள். இளவரசி அங்கதா, தூதனுக்கு மற்றொரு கடமையும் உள்ளது. சத்ருவின் முன்னிலையில் தனது படையை பற்றியும் தன் படை வீரர்களை பற்றியும் சாதுரியமாக பேசி அவன் மனதில் பயத்தை உண்டாக்க வேண்டும். எந்த நம்பிக்கையுடன் தாங்கள் இந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையை நான் வீண் போக விடமாட்டேன் பிரபு. ஆசீர்வதித்து வழி அனுப்புங்கள் பிரபு. வெற்றி உனக்கே. மகாராஜா, புறப்பட உத்தரவு தாருங்கள். சென்று வா அங்கதா, வெற்றியுடன் திரும்பி வா. ஜாம்பவன் அவர்களே, ஆசி கூறி வழி அனுப்புங்கள். யசஸ்வி பவ. நில்லுங்கள், 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 நில்லுங்கள். நீ யார் என்று கூறு, யார் என்று கூறு. ராஜதூதன். எவருடைய தூதன்? எவருடைய எனது சுவாமி ஸ்ரீ ராமரின் ராஜதூதன். உன் வருகையின் காரணம்? மகாராஜா ராவணனிடம் எங்கள் சுவாமியின் தகவலை தர வந்துள்ளேன். அப்படியா, அப்படியா, அப்படியா? ஆனால் எங்கள் மகாராஜாவின் அனுமதியின்றி நீ உள்ளே வர இயலாது. அவர் அனுமதி எனக்கு கிட்டும் வரை நான் இங்கேயே காத்திருப்பேன். இலங்கேஸ்வரர் வாழ்க. கூறு. மகாராஜா, நம் எதிரியின் தூதன் வந்துள்ளார். அற்புதம் ராமா, அற்புதம். எனது சந்திரகாசத்தின் சக்தியை உனக்கு காண்பிக்கலாம் என்று நான் எண்ணினேனே. ஆனால் அதற்கு முன்பாக அச்சப்பட்டு அமைதி தூதனை அனுப்பிவிட்டாயே. அவனை அழைத்து வா. தங்கள் உத்தரவு மன்னா. வானரனே, 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 நீ எங்களது மன்னரை காண வேண்டும் என்றால் உன் வீரர்களை இங்கிருந்து அனுப்பிவிடு. அதற்கு பிறகுதான் வாயில் திறக்கப்படும். அது மட்டுமல்ல, தூதர்களுக்கு ஆயுதம் தேவையில்லை. உனது கதையை இங்கேயே வைத்துவிடு. கூறு வானரனே, உன் பெயர் என்ன? என்ன செய்தி கொண்டு வந்துள்ளாய்? மகாராஜா, அனைத்து அரசவைக்கும் ஒரு பொதுவான தர்மம் உள்ளது. செய்தியை கொண்டு வந்திருக்கும் தூதனுக்கு மரியாதை அளித்து ஆசனத்தை கொடுத்து அதில் அமர வைப்பது. அதன் பிறகு அனைத்து உபசாரங்களும் செய்து தக்க மரியாதையுடன் அவரிடம் வருகைக்கான காரணத்தை கேட்க வேண்டும். மூர்க்கனே, ஒரு ராஜதூதன் என்பவன் மன்னனின் தகவலை கொண்டு வருபவன். வனத்தில் பரதேசியாக சுத்திக் கொண்டிருக்கும் அந்த பிச்சைக்காரனின் தூதுவன் ராஜதூதனாக மாட்டார். அப்படி என்றால் தாங்கள் ஒரு மன்னன் என்கிறீர்களா? நான் யார் சார்பாக வந்துள்ளேனோ அவர் மன்னருக்கெல்லாம் மன்னர். அவர் இந்த புவிக்கு மட்டும் சுவாமி அல்ல, பூவுலகத்திற்கும் அவரே ஜெகநாதர், சர்வலோகத்தின் நாயகன் அவர்.
நான் அந்த மூவுலக நாயகன் ஸ்ரீ ராமரின் தூதனாவேன். யார் அந்த ராமன்? ஹரியா? பிரம்மாவா? யார் அவன்? அந்த ராமன் யார் என்று நான் உரைக்கட்டுமா? அவன் ஒரு பரதேசி. தனது ராஜ்யத்தில் இருந்து பகிஷ்கரிக்கப்பட்டு ஆண்ட இடமில்லாமல் பரதேசியாக திரிபவன். சரி கூறு, அந்த பிச்சைக்காரனின் இச்சை என்னவென்று கூறு. இலங்கேஸ்வரரை, தாங்கள் எனது சுவாமி மன்னருக்கெல்லாம் மன்னரான ஸ்ரீ ராமரை அவமதித்துள்ளீர்கள். நியாயப்படி அவமதிக்கப்பட்ட சபையில் இருந்து இக்கணமே நான் புறப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நான் கொண்டு வந்திருக்கும் தகவல் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இதன் மூலமாக இலங்கையும் இலங்கை வாசிகளும் அவர்களுடன் அனைத்து அசுர இனமும் அழிவில் இருந்து தப்பிக்கக்கூடும். அவமதிக்கப்பட்ட அரசவையில் எனக்கென ஒரு அரியாசனத்தை நானே ஏற்படுத்திக் கொள்கிறேன். அதில் அமர்ந்து கொண்டு என் மன்னரின் செய்தியை தங்களுக்கு எடுத்துரை. ஜெய் ஸ்ரீராம்! தசானந்தரே, எனது வருகைக்கான காரணத்தை இப்பொழுது கூறுகிறேன். இன்று நான் தங்கள் முன்னிலையில் பிரபு ஸ்ரீ ராமரின் தூதுவனாக வந்துள்ளேன். மகாராஜா, எனது தந்தை தங்களது நண்பராவார். ஆதலால் தான் நான் தங்களுக்கு தகுந்த ஆலோசனையை கூற வந்துள்ளேன். தாங்கள் குலத்தால் உயர்ந்தவர். மகரிஷி புலத்சியரின் தமையனாவி. சிறு வயதிலேயே மகாதேவரையும் பிரம்மதேவரையும் வணங்கி அவர்களிடம் இருந்து வரம் பெற்றுள்ளீர்கள். அந்த சக்தியை கொண்டுதான் இந்த மூவுலகையும் வென்றீர்கள். அதை நீங்கள் ஆண்டீர்கள். ஆனால் அதன் பிறகு தங்களுக்கு கிடைத்த மாபெரும் சக்திகளை, வரங்களை தவறான முறையில் பயன்படுத்தி மகரிஷிகளையும் மகான்களையும் கந்தர்வர்களையும் யக்ஷர்களையும் மற்றும் மானிடர்களையும் துன்புறுத்தி மாபெரும் தவறு செய்துவிட்டீர்கள். அந்த அகங்காரத்தின் உச்சமாக தாங்கள் செய்த காரியம் மதிப்பிற்குரிய மாதா சீதையின் அபகரணம். பாவத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது புண்ணியத்தின் கர்ம பலன் குறைகிறது. அதன் விளைவாக அவரது சக்தி வரமாக அல்ல, சாபமாக மாறுகிறது. எனது இந்த வருகைக்கான காரணம் தங்களது நலனுக்காக. இதுதான் சரியான தருணம். தவறு செய்வது இயல்பு. அதை அறிந்து ஸ்ரீராமர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதே சிறந்தது. பிரபு ஸ்ரீராமர் எப்பொழுதும் உண்மையான மனதுடன் தன்னிடம் சரணாகதி அடைபவரை தண்டிப்பதில்லை, மன்னித்தருள்வார். எவன் ஒருவன் தன்னிடம் சரணாகதி அடைந்து பிரபு என்னை ரட்சியுங்கள் என்கிறானோ அக்கணமே அவனுக்கு அவர் ரட்சகனாக மாறுகிறார். தன் பாணத்தை கொண்டு ஒரே நொடியில் இந்த மூவுலகையும் பஸ்மம் செய்யும் சக்தி இருந்தாலும் ஒரு உண்மையான வீரனாக கருணையை மறவாமல் அவர் வருபவர். நீ என்ன கூறினாய்? உனது தந்தையும் நானும் நண்பர்களா? நீயா உன்னை அறிமுகப்படுத்திக் கொள். மகாராஜா, நான் இந்திரதேவனின் மைந்தன் மகாராஜா வாலியின் புதல்வனாவே. எனது பெயர் அங்கதன்.
வானர அரசன் வாலியின் புதல்வனா? அவருக்கும் எனக்கும் நட்புறவுதானே இருந்தது. நீ எனது நண்பனின் மைந்தனாவாய். என் மகனுக்கு நிகரானவள் நீ. உன்னை இந்நிலையில் கண்டு என் மனம் வருந்துகிறது. ஒரு மாவீரனின் மைந்தனாக இருந்தும் எதற்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த மானிடனுக்கு நீ சேவை செய்கிறாய். அதை எண்ணி நீ பெருமையும் கொள்கிறாய். எவன் உன் தந்தையை வஞ்சகமாக கொன்றானோ அவனது தூதனாக என் முன்னே வந்து நிற்கிறாய். அங்கதா அங்கதா அங்கதா, நீ இன்று உன் குலத்தை அவமதித்துள்ளாய். அவசரம் வேண்டாம் தந்தையே. மகாபலி வாலியின் மரணத்திற்கு பிறகு சுக்ரீவன் மீது உள்ள அச்சத்தினால் எவரும் அங்கதனுக்கு ஆதரவளித்திருக்க மாட்டார்கள். ஆனால் இவனோ எந்த ஆதரவும் இன்றி தனது சித்தப்பாவுடன் இணைந்து தன் தந்தையை கொன்ற வஞ்சகனுக்கு இவன் உதவி செய்ய புறப்பட்டிருக்கிறான். இவன் கூறுவது போல் இருந்தால் உன்னையே நீ ஆதரவற்றவன் என்று நினைக்காதே அங்கதா. நீ என் நண்பனின் மைந்தன், என் மகனைப் போன்றவன். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் தந்தை இருந்த அந்த அரியாசனத்திற்கு நீ ஒருவன் மட்டும்தான் வாரிசு. நான் இன்றே உனக்கு வாக்களிக்கிறேன். நான் அந்த ராமனை வதம் செய்து உனது ராஜ்யத்தை நான் உனக்கே மீட்டுத் தருவேன்.